ஆஹ் இப்ப கொஞ்சம் பாருங்க. அத இப்போ இப்படி வைங்க, நியத்து வைக்கிற முறை இன்னும் கொஞ்சம் லேசா வேணுங்க. 8 to 13 தான் ஹஜ்ஜுடைய காலம். ஒரு மனுஷன் நீக்கிறான், ஒரு மனிதன் நீக்கிறான், ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு ஆள். சரியா? அவருக்கு ஆபீஸ்ல 8 தேதியிலிருந்து 13 தேதி வரை லீவ் எடுக்கத்தான் அனுமதி கொடுத்தீங்க. சரியா? வேற டைம் இல்லை. 13 தேதி 14 தேதி ஆபீஸுக்கு வந்துடும். சரியா? அப்ப அவரு ஹஜ்ஜி செய்வதா இருந்தா ஹஜ்ஜ மட்டும் செய்வதாகத்தான் நியத்து வைக்கணும். அவருக்கு டைம் இல்லை தானே. அப்ப அவர் எப்படி செய்வாரு? சரி, ஹஜ்ஜை மாத்திரம் இஃப்ராத். அப்ப இந்த மனிதன் இஃப்ராத் என்ற சிஸ்டத்துல தான் நியத்து வைக்கணும். விலங்கு தானே. அவருக்கு வேற நாள் இல்லை. அதால நான் சொல்றேன். இன்னொரு ஆளுக்கு 5 தேதியிலிருந்து 20 தேதி வரைக்கும் டைம் இருக்குது. மாஷா அல்லாஹ். இவருக்கு பிரச்சனை இல்லை. சரியா? இவர் ரிலாக்ஸா இவருக்கு ஹஜ்ஜ செஞ்சுட்டு அல்லது உம்ராவை செஞ்சுட்டு இஹ்ராம் ஆடைய களைஞ்சிட்டு மறுக்க ஹஜ்ஜ செய்யலாம். சரியா? அதாவது இவர் 5 தேதி தானே நேரத்தோட பேத்துருவாரு. சரியா? அப்ப இவர் உம்ரா செய்வார். நல்லா டைம் இருக்குது. 4 தேதி 5 தேதி 6 தேதி 7 தேதி எல்லாம் உம்ரா செய்யலாம். அப்ப உம்ரா செஞ்சுட்டு ரூம்ல நிம்மதியா இருந்து அந்த இஹ்ராம் ஆடைய களைஞ்சிட்டு திருப்பி ஹஜ்ஜுடைய இஹ்ராம் ஆடை அணிஞ்சு ஹஜ்ஜ செய்யலாம். இத சொல்லுவாங்க ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்தல் தமத்து என்று நான் உங்களுக்கு சொல்லி தந்தோம். சரியா? தமத்து தனித்தனி என்று சொன்னேன். சரியா? ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்யும். இன்னொரு அழைகிறாரு சொல்லணும் உங்களுக்கு. அவருக்கு 6 தேதியிலிருந்து 13 தேதி வரைக்கும் தான் டைம், அல்லது 7 தேதியிலிருந்து 13 தேதி வரைக்கும் தான் டைம். அப்ப அவரு பாக்குறாரு, அவருக்கு டைம் இல்லை. அப்ப அவர் ஐடியா பண்றாரு, போன உடனே நான் உம்ரா செய்வேன், அந்த உடுப்போடையே நான் ஹஜ்ஜையும் செஞ்சு முடிப்பேன். டைம் இல்லை. அதனால உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்தால் கிரான் என்று சொல்லுவோம். சரி, நான் அவரு சொன்ன உம்ராவுக்கு ஒரு சொல்லி ஹஜ்ஜுக்கு ஒரு சொல்லி. அவர் ஃபர்ஸ்டுக்கு நியத்து வச்சு 7 தேதி உம்ராவை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே இஹ்ராம் ஆடையோட அந்த ஆடையை களையாம ஹஜ்ஜையும் செய்வார். ஃபர்ஸ்டுக்கு அவர் சொல்லுவாரு, நான் உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்வதாக நியத்து வைத்தேன்னு சொல்லுவார். ஆகவே இப்படி உங்களுக்கு விளங்கிக்கும் ஏன் இப்படி வந்துச்சு. சரியா? ஹஜ்ஜை மாத்திரம் செய்வதாக நியத்து வைத்தல் இஃப்ராத், ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்வதாக நியத்து வைத்தல் தமத்து, இங்க ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்தல் அதை நாங்க கிரான் என்று சொல்லுவோம். ரைட். இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் ஒரே மிகவே சொல்லித்தாரன், படிச்சு கொள்றீங்க, மீட்டி கொள்றீங்க. ரைட். ஓகேம்மா. இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். சரியா? குயிக்கா போக வேண்டிய இப்பதான் 3வது தலைப்புல நிக்கிறோம். பிரச்சனை இல்லை, நாங்க பார்த்து முடிப்போம். சரியாமா? ரைட். அப்ப ஒரு ஹாஜி ஹஜ்ஜை மாத்திரம் என்றாலே இஃப்ராத். சரிதானே? ரைட். அப்ப இஃப்ராத், கிரான், தமத்து இந்த விஷயம் உங்களுக்கு இப்ப கிரான்டா 2 சொல்லி வந்திருக்குது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதாக நியத்து வைத்தால் தமத்துன்னு அவங்களுக்கு சொன்னா தனித்தனி. தமத்து தனித்தனி, ஹஜ்ஜை தனியாகவும் உம்ராவை தனியாகவும் செய்வதாக நியத்து. ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போறோம். சரியா? ரைட். இங்க அவதானிங்க, ஒருவரிடம் சரியா 10 ஒட்டகங்கள் இருக்கும் போது அவரது ஜகாத் அமைய வேண்டிய விதம். ஒரு ஆண்ட 10 ஒட்டகம் மீதா, ரைட், ஒரு ஒட்டகம் 5 ஆடு, ஒரு ஆடு 2 ஆடு. நீங்க படிச்சுப்பீங்க நோமலா. எல்லாத்தையுமே எனக்கு சொல்லலாம், நோமலா கொஞ்சம் சொல்லித்தரேன். ஒரு ஆள்கிட்ட 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆடு கொடுக்கும். இதுதான் பேசிக் இல்லையா? அது மாதிரி 10 ஒட்டகம் இருந்தா 2 ஆடு கொடுக்கும். 15 ஒட்டகம் இருந்தா 3 ஆடு கொடுக்கும். 20 ஒட்டகம் இருந்தா 4 ஆடு. 25 ஒட்டகம் இருந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கும். இதுதான் சேஞ்ச் பண்ற இடம். சரியா? 25 ஒட்டகம் வந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கும். சரியா? அப்போ 5 ஒட்டகம் இருந்தா ஒரு ஆடு, 10 ஒட்டகம் இருந்தா 2 ஆடு, 15 ஒட்டகம் இருந்தா 3 ஆடு, 20 ஒட்டகம் இருந்தா 4 ஆடு. 25 ஒட்டகம் வந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கும். சரியா? அப்ப கிட்டத்தட்ட 5 ஆடுகளுக்கு ஒரு ஒட்டகம் சமம் என்று எங்களுக்கு இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? ரைட். இதே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆடுகள் வார நேரம். சரியா? உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டுடைய நிசாப் அளவு 40 படிச்சிருக்கு. சரியா? 40 ஆடுகள் இருந்தா
அவர் என்ன செய்யணும்? ஜக்காத் கொடுக்கணும். அதே மாதிரி மாடுகளை பொறுத்த வரைக்கும் அதுல நிசாப் அளவு 30. ஒரு ஆள்கிட்ட 30 மாடு இருந்தா அவர் ஒரு மாடு கொடுக்கணும். இதுல சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது. அவர்கிட்ட 30ஓட சேர்த்து இன்னும் 10 மாடு அப்படின்னா 40 மாடு இருந்தா அவர் 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடை கொடுக்கணும். இங்க 30 மாடா இருந்தா 1 வருடம் பூர்த்தியான ஒரு காளை மாடு. சரியா? ஆனா 40 மாடு வந்தா 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு. சரியா? ஒரு ஆள் ஒரு கேள்வி வந்துச்சு, 100 மாடுகள் இருந்தா அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய ஒழுங்கு. அப்ப சொல்லுவாங்க, சரியா, 40 எப்படி வரும்? 30 30 60. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் 30, செகண்ட் 30, 40. சரியா? அப்ப 100 வந்தது. அப்ப இன்னைக்கு 1, இன்னைக்கு 1. ஒரு வயது பூர்த்தியான 2 மாடுகளும் காளை மாடுகளும் 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடும் கொடுக்கும். அப்ப இங்க காளை மாடு, இங்க பசு மாடு, இப்படி வரும். 100 மாடுகள் இருந்தா அவரு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவு 4 விட போட்டிக்கும். சரியா? அப்ப ஒரு வயது பூர்த்தியான 2 மாடுகள் காளை மாடு, 2 வயது பூர்த்தியான ஒரு பசு மாடு. அப்ப 30 30 60 சக 40 100. ஓகே, அப்படி கொடுத்தா அது சரி. அப்ப இங்க நாங்க எல்லாத்தையும் நான் எனக்கு விளங்கப்படுத்த இல்ல, இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு மீட்டி விட்டணும் உங்களுக்கு. ரைட். அடுத்தது உங்களுக்கு தெரியும், இப்ப தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறகு வருவது, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்துடைய அளவு 10.5 பவுன். 10.5 பவுன் தங்கம் மீக்கணும், அல்லது 85 கிராம் தங்கம் மீக்கணும். 2 அல்லது 20 மிஸ்கால். பழைய காலத்துல தங்கம் அளக்கப்பட்ட அளவு தான் அது மிஸ்கால். இந்த 3 ஒண்ணுதான். 10.5 பவுன் தங்கம் மீந்தாலும், 85 கிராம் தங்கம் மீந்தாலும், 20 மிஸ்கால் தங்கம் மீந்தாலும் 2.5 வீதம் கொடுக்கணும். இதுதான் முக்கியம். சரியா? அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 2.5 வீதம் மார்க் பண்ணி கொடுக்கணும். சரியா? 2.5 வீதம் இதுல நாங்க பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு விஷயம். சரியா? விவசாயம். இது கொஞ்சம் நான் விளங்கப்படுத்திட்டு வரேன். விவசாய பொருட்களுக்கு சரியா அளவு, அதாவது கொடுக்க வேண்டிய நிசாப் அளவை பொறுத்த வரைக்கும், சரியா, அது உங்களுக்கு தெரியணும். அதுல இப்படி போட்டுக்கொள்வாங்க, 20ல் 1, அதே போல 10ல் 1, இப்படி அளவிக்கு புக்ல அந்த அளவு போட்டு இல்ல. சரியா? ரைட். இப்ப விவசாய பொருட்களுக்கான நிசாப் அளவு 20ல் 1ன்னா இது 5 வீதம், இது 10 வீதம். சரி, இந்த 2 வரும். இதுல என்னன்னா செலவுக்குட்பட்ட விவசாயங்கள் ஈடுபடுற நேரம். உதாரணமா ஒரு தரையை கொத்தி, பண்படுத்தி, இயந்திரங்களை பாவிச்சு, நீர் பாய்ச்சி, மோட்டார் போட்டு, அப்படி செலவுக்குட்பட்ட முறையில அறுவடை செஞ்சா அந்த அறுவடையில 5 வீதம் கொடுக்கணும். செலவுக்குட்படாத அறுவடை, உதாரணத்துக்கு ஒரு சேனை பயிற்சியை தான் இதுக்கு மெயினா சொல்லுவாங்க. ஒரு காட்டுல போயிட்டு நிலத்தை கொத்தி அப்படியே விட்டுருவாங்க. சரியா? துப்புரவாக்கிட்டு மழை பெய்யும், அந்த மழையிலேயே வளர்ந்து பயிர் வரும், செலவு குறைவு. அந்த மாதிரியான செலவு குறைஞ்ச விவசாயத்துக்கு 10 வீதம் கொடுக்கும். சரியா? விவசாய நிலம் 10 வீதம் ஜகாத் கொடுக்கும். அதே மாதிரிதான் புதையல். சரியா? உங்களுக்கு தெரியும், புதையல் இன்னொரு பகுதி இருக்குது. புதையலுக்கு 20 வீதம் ஜகாத் கொடுக்கும். புதையலுக்கு 20 வீதம் ஜகாத் கொடுக்கணும் என்ற பகுதியையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றையும் அந்த மெயினான விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். ரைட். அப்ப 20 வீதம் புதையலுக்கு நீங்க ஜகாத் கொடுக்கணும். சரியா? இன்னொரு பகுதியை எனக்கு சொல்லி தந்ததுதான் லேசி. சரியா? ஒரு ஆள்கிட்ட 8 லட்சம் காசு இருக்குது. ஒரு ஆள்கிட்ட 8 லட்சம் காசு, ஒரு கேள்வி வருவது, இப்பவே சொல்லி தந்துடுறேன். 8 லட்சம் காசு இருக்குதுன்னா இவர் எவ்வளவு நிசாப், எவ்வளவு ஜகாத் கொடுக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் 2.5 வீதம். சரியா? 8 லட்சம் காசு இருந்தா 2.5 வீதம் கொடுக்கணும் இல்லையா? இது எப்படி இதை காண்றா, நீங்க லேசா இப்ப இப்படி காணலாம் தானே. 100க்கு 2.5 தர 8 லட்சம். சைக்கிள் வெட்டி 2.5 8,000 பெருக்கிட்டா வரும். சரியா? இது இல்லாம எல்லாருக்கும் லேசா கணக்கு பாக்குறதுக்கு நீங்க இப்படி வச்சுக்கொள்ளுங்க மைண்ட்ல. சரியா? ஒரு ஆள்கிட்ட
100 ரூபா காசு இருந்தா, ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா காசு இருந்தா எவ்வளவு கொடுக்கணும்? 2 ரூபா 50 பைசா கொடுக்கணும். ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா காசு இருந்தா 2 ரூபா 50 பைசா கொடுக்கணும். ரைட். அதே தான் ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபா காசு இருந்தா 25 ரூபா கொடுப்பாங்க. சரியா? அதே போல ஒரு ஆள்கிட்ட 10,000 ரூபா காசு இருந்தா 250 ரூபா கொடுப்பான். சரியா? 250. ஒரு ஆள்கிட்ட 1,00,000 காசு இருந்தா, சரியா, அவரு 2,500 ரூபா கொடுப்பான். ஓகே, இப்ப கணக்கு பாருங்க, 8 லட்சம் தானே. அப்போ 1,00,000க்கு 2,500 2 லட்சத்துக்கு இது டபுள் வரும், 5,000 வரும். சரியா? 2 லட்சத்துக்கு 5,000 சொன்னா, சரியா, 2 லட்சத்துக்கு 5,000 சொன்னா 2 லட்சத்துக்கு 5,000 4 லட்சத்துக்கு 10,000, 6 லட்சத்துக்கு 15,000, 8 லட்சத்துக்கு 20,000. சரியா? அப்ப அவரு 20,000 தான் காசு கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் சிக்கலாகினா இப்படி போட்டு, சரியா, ஒரு சைட்ல பென்சிலை வச்சுக்கொண்டு போடுங்க. 100 ரூபாய் இருந்தா 2 ரூபா 50 பைசா, 1000 ரூபாய் இருந்தா 25 ரூபா, 10,000 இருந்தா 250 ரூபா, 1 லட்சம் இருந்தா 2,500, 2 லட்சம் இருந்தா 5,000. டக்குன்னு கண்டுபிடிச்சு. சரிதானே? ரைட். அப்ப நாங்க இத நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஒரே மிக்கவே எல்லா விஷயங்களையும் சொல்லி தரோமா, மெதுவா அழகா பதிஞ்சு கொள்ளுங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க படிக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு செமினார், இந்த செமினார் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். சரியா? ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். ஓகே, இதுல நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் இல்லையா? நாங்க கொஞ்சம் ரிவர்ஸ்ல இதை பார்க்கணும். அதுதான் பெரிய விஷயங்கள் இதுல. ரைட். ரைட். ஆடுகள் பார்த்தா ரிசார்பிள் ஒட்டகம் இல்லையா? அதை பார்த்து முடிச்சோம். அதுக்கு பிறகு ஆட்டுக்கு 40, மாட்டுக்கு 30, 40 மாடு இருந்தா இன்னொரு வித்தியாசம், 2 வயது பூர்த்தியான ஒரு பசுமாடு கொடுக்கும். அதுக்கு பிறகு தங்கம் 10.5 பவுன், 85 கிராம், 20 மிஸ்கால். இதே மாதிரி தான் காசுன்னு வந்தாங்க. சரியா? பிசினஸ் பண்ணி ஒரு ஆள்கிட்ட காசு இருக்குது. காசு எவ்வளவு நிசாப் அடையணும்டா, 10.5 பவுனை விட கூடுதலான அளவுக்கு காசு இருக்கு. சரியா? நீங்க உதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு பவுனை 1,70,000 வைங்களேன். அப்ப 10 பவுனுக்கு 17 லட்சம். அப்ப இன்னொரு அரை பவுனுக்கு 30,000 வருமே. அப்படின்னு பார்த்தா நாங்க, சரியா, கொஞ்சம் பார்த்தா ஒரு 20 லட்சம் சும்மா அண்ணளவா போடணும். சரியா? 20 லட்சம். 20 லட்சம் காசு கூடுதலா இருந்தா, பிசினஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் கழிச்சு அவருக்கு ப்ராஃபிட்டா 20 லட்சம் இருந்தா அவர் அதுல 2.5% கொடுக்கணும். இது காசு. ஒரு ஆள் வியாபாரத்துல ஈடுபட்டு 20 லட்சம் லாபம் அடைஞ்சா அவரு ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவுண்டா உங்களுக்கு டக்குன்னு போடலாம். சரியா? எப்படி போடுவீங்க? அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தனே. சரியா? அப்படி வந்தா 1 லட்சத்துக்கு, அப்ப பார்த்தோமே, 1 லட்சத்துக்கு எவ்வளவு வருது? 2,500 ரூபாய். அப்ப 10 லட்சத்துக்கு 25,000. 10 லட்சத்துக்கு 25,000. அப்ப இன்னைக்கு 20 லட்சத்துக்கு 50,000. சரியா? 20 லட்சத்துக்கு 50,000 கொடுத்தோம். அப்படி கணக்கு பார்த்தா ஓகே. சரிதானே? ரைட். இப்படி நாங்க பல விஷயங்களை பார்த்து முடிச்சோம். நாங்க இப்ப மெயினுக்கு போவோம், டைம் இல்ல. ரைட். இந்த இப்போ 45 நிமிஷம் பாடம் நடக்கும். அதுக்கு பிறகு நாங்க இன்னொரு பிரேக் ஒன்று எடுப்போம். சரியா? ஒரு ½ மட்டும் ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு மறுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? நீங்க டீ குடிக்கிறதா குடிச்சிட்டு மற்ற வேலைகளை செஞ்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் இது முடிஞ்ச வாரத்துல ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் பிரேக் ஒன்று எடுப்போம். அந்த பிரேக்கு பிறகு நாங்க ஃபுல்லா பார்க்க வேண்டியது. அதால கொஞ்சம் ரெடியா இருக்கும். ரைட். இது ஓகே தான். நம்ம ஒருவிடம் 10 ஒட்டகங்கள் இருக்கும்போது அவர் 2 ஆடுகள் ஜகாத் கொடுக்கணும். சரிதானே? ரைட். இப்ப நாங்க 5வது கேள்விக்கு போறோம். உங்களோட டியூட்ல இருக்கிற 5வது கேள்வி. சரியா? சூரா ஃபாத்திஹாவில் வரும் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற வசனத்துல கருத்து. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா. 10ஆம் ஆண்டுல தொழும் முறையோடு தொடர்பான அவ்வளவு விஷயங்களும் வரும். சரியா? பிராக்டிக்கல் கொஸ்டின். 10ஆம் உங்களுக்கு தெரியும், நடைமுறையோடு தொடர்பாக நிறைய கேள்விகள் வரும். அதுல தொழுகையுடைய செயல்முறையை வச்சு எடுக்கலாம்.
அதனாலதான் நான் இந்த கேள்வி எடுத்தேன். இத கருத்து வந்து ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அதுதான் இதுக்கு வர வேண்டிய விட. இஹ்தி நஸ்ஸிராத்தல் முஸ்தகீம்னா எங்களை நேரான வழியில் நடாத்துவாயாக. மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாளில் அதிபதி ஆவான். சரியா? அர் ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடைய. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க இந்த விஷயத்த. சில நேரம் வந்தா லேசி கவனமா இருக்கணும். ரைட், ஓகே. இப்ப நாங்க ஆறாவதுக்கு போறோம். சரியா? ரைட். இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க நபி அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட சஹாபி இப்னு பதூதா, ஹாலித் இப்னு பக்காயா, அராபி பாஷா, வஹப் இப்னு அபி ஹப்சா. இதுலமா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹாலித் இப்னு பக்காயாவும் வஹப் இப்னு அபி ஹப்சாவும் தான் இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்த 2 பேர். அதுல ஹப்சான்னு பேர் வந்ததால் இல்லையா, நபி அவங்களோட ஒரு மனைவி இல்லையா, உமர் அலி அவங்களோட மகள் ஹப்சா நாயகி. ஹப்சாவை நீங்க ஞாபகம் வச்சா போதும். வஹப் இப்னு அபி ஹப்சா நபீட காலத்துல இலங்கைக்கு இஸ்லாத்தை போதிக்க வந்தவர். அப்ப அதுதான் பதில். கேட்டிக்கு என்ன, நபி அவங்களோட காலத்துல தானமா, அதுதான் பதில். சரியா? காலித் இப்னு பக்காயா வந்து ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல இலங்கைக்கு வந்தவர். மார்க் பண்ணி கொள்ளுங்க, சைட்ல மார்க் பண்ணா சார். கலிஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல இலங்கைக்கு வந்தவர். இவங்க 2 பேர்ல ஒரு ஆள் இலங்கையிலேயே மௌத்தா போறார், இலங்கையிலேயே அடக்கம் செய்யப்படுது. ஒரு ஆள் பெய்தாங்க. அப்ப இலங்கையிலேயே மரணிச்சு அடக்கம் செஞ்சவர் யாருன்னா காலித் இப்னு பக்காயா. மறக்காம அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையில அவங்களோட அடக்க ஸ்தலம் இருக்குது. இலங்கையிலேயே மரணிச்சு இலங்கையிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சரியா? ரைட். அடுத்தது இப்னு பதூதான்னு ஒரு அலிக்கர். இவரும் சொல்லுவாங்க, நாங்க நாடுகான் பயணங்களை மேற்கொண்ட ஆக்கள் இல்லையா, நாடுகான் பயணங்களை மேற்கொண்ட ஆக்கள் தான், மேற்கொண்டவர் தான் இப்னு பதூதா. அவரோட தாயகம் வந்து மொரோக்கோ. சரியா? அராபி பாஷான்னு ஒரு ஆள் வாராரு. இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும், எகிப்திலிருந்து சரியா நாடு கடத்தப்பட்டவர் தான் அராபி பாஷா. சரியா? எகிப்திலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். உங்களுக்கு தெரியும், இவரை ஆங்கிலேயர்கள் நாடு கடத்தின நேரம் இவரை இலங்கையில யாருமே இவரை போய்த்து வரவேற்று கூப்பிடக்கூடாதுன்னு சட்டம் போட்ட நேரம் சரியா, எங்கட MC சித்தி லெப்பை அவங்க தைரியமாக போய்த்து அவரை கூட்டிட்டு வரோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அராபி பாஷாவை இலங்கையில துறைமுகம் சென்று வரவேற்றால் யாருண்டா MC சித்தி லெப்பை. அதை நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. ரைட், ஓகே. நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். ரைட். அபூபக்கர் அலி அவர்களது காலத்தில் குர்ஆன் நூல் வடிவில் தொகுப்பதற்கு காரணமாக இருந்த யுத்தம். சரியா? இதுல பாருங்க, நஹர்வான் யுத்தம், கர்பலா யுத்தம், சிஃபின் யுத்தம், யமாமா யுத்தம். இப்ப நாங்க விடைய சொல்றோம். ஃபர்ஸ்டுக்கு கலீஃபா அபூபக்கருடைய காலத்துல வந்து காரணமா இந்த யுத்தம் வந்து யமாமா யுத்தம். சரியா? யமாமா யுத்தம் வந்து சரியா, யமாமா யமாமா யுத்தம் வந்து போலி நபிமார்களை எதிர்த்த நபிமார்களை எதிர்த்த யுத்தம் இல்லையா, போலி நபிமாருக்கு எதிராக நடந்தது. இதுல வந்து குறிப்பா முசைலமா சரியா, முசைலமா என்ற போலி நபி தான் இதுல வந்தது. முசைலமாவுக்கு எதிராக நடந்த யுத்தம் தான் யமாமா யுத்தம். சரியா? 70க்கும் அதிகமான ஹாஃபில் சஹாபாக்கள் வஃபாத்தாங்க இல்லையா, அதாலதான் பயந்தது. இது மாதிரி நிறைய யுத்தங்கள்ல ஹாஃபில் சஹாபாக்கள் மௌத்தா போனா குர்ஆன் அழிஞ்சிரும், குர்ஆன் நாங்க தொகுப்போம்னு சொல்லி அபூபக்கர்ட்ட போய்த்து ஆலோசனை சொன்னது யாரு? உமர் இல்லையா. வேற வழியில பயமாயிக்குது, இது மாதிரி பல யுத்தங்கள்ல சஹாபாக்கள் போரிட்டு மௌத்தா போனா குர்ஆன் அழிஞ்சு போய்த்திரும், குர்ஆன் நாங்க தொகுப்போம்னு அபூபக்கருக்கு ஆலோசனை வழங்கின சஹாபி உமர் அலி. ரைட். இப்ப நாங்க இது சரி, யமாமா யுத்தம் உங்களுக்கு கிளியர். அதே போலதான் நஹர்வான் யுத்தம். நஹர்வான் சரியா, நஹர்வான் யுத்தம் யாரு யாருக்கு இடையில நடைபெற்றது என்று பார்த்தா சரியா, ஹாரிஜிகள் அல்லது ஹவாரிஜிகள். சரியா? ஹாரிஜி அல்லது ஹாரிஜிகள் அல்லது ஹவாரிஜிகளுக்கும் அலிர் அலிக்கும் இடையில நடந்தது. சரியா? ஹாரிஜிக்கும் அலிர் அலிக்கும் இடையில நடந்த யுத்தம் தான் நஹர்வான் யுத்தம். ரைட். அது மாதிரி இன்னொரு யுத்தம் போட்டிக்கிறாங்க, சிஃபின் யுத்தம்.
சிஃபின் யுத்தம் யார் யாருக்கு இடையில நடந்துச்சு? முஆவியார் அலிக்கும். சரியா? முஆவியார் அலிக்கும் அலிர் அலிக்கும் இடையில நடந்தது. சரியா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சிஃபின் யுத்தம் முஆவியார் அலிக்கும் அலிர் அலிக்கும் இடையில நடைபெற்றது. அதே மாதிரி இன்னொன்றுதான் கர்பலா யுத்தம். கர்பலா யுத்தம். கர்பலா யுத்தம் ஹுசைன் அலிக்கும், நபி அவங்களோட பேர பிள்ளை ஹுசைன் அலிக்கும் முஆவியாவுடைய மகன் யசீதுக்கும் இடையில நடந்தது. சரியா? அதாவது ஹுசைன் அலிக்கும் யசீதுக்கும் இடையில நடந்ததுதான் கர்பலா யுத்தம். சரியா? ரைட். இன்னொரு யுத்தம் மிகுது ஜமல் யுத்தம். சரியா? ஜமல் யுத்தம் அலி ஆயிஷா. சரியா? அலி அலிக்கும் ஆயிஷா அலிக்கும் இடையில நடந்த யுத்தம். அது அந்த காலத்துல ஆக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி தவறான புரிதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடந்த ஒரு யுத்தம். சரியா? அப்ப இவ்வளவு இது உங்களுக்கு பொதுவாக தெரியும். நஹர்வான் யுத்தம், சிஃபின் யுத்தம், கர்பலா யுத்தம், ஜமல் யுத்தம். சரியா? அப்ப இங்க வந்தீங்கிற நஹர்வான் யுத்தம் யார் யாருக்கு இடையில நடந்தது? சரியா? அதே போல சிஃபின் யுத்தம் யார் யாருக்கு இடையில நடந்தது? இந்த பகுதிகள் உங்களுக்கு கிளியராக விளங்கும். சரியா? அப்ப இங்க நஹர்வான் யுத்தம், அது மாதிரி சிஃபின் யுத்தம், சரியா, அது மாதிரி கர்பலா யுத்தம், அது மாதிரி ஜமல் யுத்தம். சரியா? உங்களுக்கு யார் யாருக்கு இடையில நடந்தது என்ற விஷயத்துல நீங்க தெளிவாக இருக்கணும். அந்த பகுதியை நாங்க இங்க பார்க்கணும். ரைட், ஓகே. சரி, இப்போ நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். அப்போ ஓகே தானே இது? சரியா? கவனமா பார்த்துக்கிடுங்க. ஒவ்வொன்றா நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். நான் உங்களுக்கு விடை எழுதுற தாரத்துக்கான டைம் போதும் தானே? வாங்க. அபூபக்கர் அலி அவங்களுக்கும் அது யமாமா யுத்தம், விட யமாமா யுத்தம். சரியா? ரைட். இந்த கஷ்டமாயிக்குதா? நான் ஃபாஸ்டா போறேனா அல்லது இது இது போதுமா? இதே ஸ்டைல்லே போவா? இப்படி போனாதாவா நாங்க நிறைய போகலாம். சரியா? பிரச்சனை இல்லை தானே. நீங்க கடைசியா மீட்டை தானே. இது ஒவ்வொன்றா மெதுவா போனா நிறைய விஷயங்கள் பார்க்க இல்லாம போகும். இந்த ஸ்டைல நான் இந்த ஸ்பீட்ல போறேன். சரியா? ஆன்சர் பண்ணுங்க ஒரு ஆள். இது நல்லவா அல்லது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணவா? போ. சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, சரி. அப்ப நீங்க குயிக்கா நோட் எடுத்துக்கிட்டா சரிம்மா. அப்ப இதுக்கான ஆன்சர் சரியா, அபூபக்கர் அலியாவோட காலத்துல நடந்த குர்ஆன் தொகுப்பதற்கு காரணமாக இந்த யுத்தம் யமாமா யுத்தம், முசைலமாவுக்கு எதிராக நடந்தது. சரியா? ரைட், ஓகே. இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். சரியா? ரைட். 8வது கேள்வி. ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள விடைய சும்மா சொல்லிட்டு போறதல்லமா இதுல நோக்கம். ஒவ்வொரு பாடத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க நிறைய படிச்சுக்கிட்டோம். அதுதான் இதுல வரும். சரியா? ஓகே. அப்ப இதுல நீங்க தெளிவு பெறுவீங்க. அதோடு தொடர்பா எந்த கேள்வி வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கான ஆற்றல் சரியா? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். இது கலாகதுடைய விடயத்தில் தவறான சிந்தனையை வெளியிடாத அக்கீதா குழு. இதுக்கு விட ஷியா ஃபர்ஸ்ட் கதை அடிச்சுக்கொள்ளுங்களேன். ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கலாக்கதிர் விஷயத்துல பெருசா ஒன்றும் கதைக்கல. இதுல இருக்கிற எல்லா பகுதியையும் விடையும் வச்சு பார்க்க போகல ஷியாக்கள் எங்களுக்கு சொல்லலாம். சரியா? கலாக்கதிரோடு தொடர்பாக கதைச்சாக்கள் தான் இந்த கதரியா, ஜபரியா, முகுத்தசிலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கலாக்கதிர் விடயத்தில் முரண்பட்ட 3 குழுக்களை தருகன்னு வந்தா நீங்க இத சொல்லுவீங்க. கொஞ்சம் இருங்க. ஒரு ஆள் மெசேஜ் ஒன்று போட்டிக்குது, சல்லி கட்டல ஜாயிண்ட் ஆகவாண்டு. சரியா? ரைட், ஓகே. அது சரி, ஓகே. அப்ப நாங்க நல்லா ஞாபகம் சொல்லுங்க. கலா கதருடைய விடயத்துல முரண்பட்ட குழுண்டா கதரியா, ஜபரியா, முகுத்தசிலா. இன்னொன்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல இருக்கிற கதரியாக்களும் முகுத்தசிலாக்களும் ஒரே கருத்து.
சரியா? கலாக்கதிர் விடயத்துல ஒரே சிந்தனையை கொண்டாக்கும். சரியா? கலாக்கதிர் விடயத்துல ஒரே சிந்தனையை கொண்டாக்கள் தான் இந்த கதரியாக்களும். அதாவது முகுத்தசிலா சொல்லி ஒரு குருவிக்கு தானே முகுத்தசிலா, இவங்களும் கதரியா. சரியா? இவங்க ரெண்டு பேரும் சேம் கலாக்கதிர்ல ஒரே கருத்தை கொண்டாக்க. மறந்துடுவான அடிக்கடி கேள்வி வர்றது கதரியாக்கள் முகுத்தசிலாக்கள். என்ன விஷயம் இதுல? விஷயம் என்னண்டா, கலாக்கதிர் என்பது கிடையாது. மார்க் பண்ணிக்கணும். கலாக்கதிர் என்றது இல்லை. முகுத்தசிலாக்களும் அதே கருத்து தான், கதரியாக்களும் அதே கருத்து தான். நாங்க தான் நன்மையை செய்யறோம், நாங்க தான் தீமையை செய்யறோம். கலாக்கதிர் என்பது கிடையாது. கலாக்கதிரை மறுத்தவர்கள் யாருன்னு கேட்டா முகுத்தசிலாக்கள், கதரியா. ரைட். அப்ப இந்த ஜபரியாக்கள் என்ன? அடுத்த கேள்வி. சரியா? ஜபரியாக்கள் என்னன்னு சொன்னாமா நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கலாக்கதிரை அளவு கடந்து நம்பினார். கலாக்கதிரை எல்லை மீறி நம்பினவர்கள், அளவு கடந்து நம்பினவர்கள். அப்படின்னு என்னண்டா, எல்லாமே கலாக்கதிர் படித்தான் நடக்குது. நாங்க நன்மையை செஞ்சாலும் நாங்க பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் தான் காரணம். அல்லாஹ் எழுதினபடித்தான் நாங்க பாவம் செய்யும். சரியா? அப்ப கலாக்கதிரை அளவு கடந்து நம்பினாக்கள் தான் ஜபரியாக்கள். ஜபரியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கதரியால கதிர் வந்தீங்குது, கதிருக்கு எதிரானவர்கள் தான் கதரியா. அப்படி வச்சுக்கோங்க ஷார்ட்கட்ல. கதரியால கதிர் என்ற சொல். அப்ப கதிருக்கு ஒப்போசிட்டான ஆக்கள் தான் கதரியாக்கள். சரியா? ஜபரியாண்டா கலாக்கதிரை அளவு கடந்து நம்பினவர்கள், ஓவரா நம்பினாக்கள் என்று சொல்லணும். ஜபரியா. சரியாமா? ரைட். ஆகவே இது அடிக்கடி வாரது குழப்பிக்கல வானா. இந்த முகுத்தசிலாக்களும் கதரியாக்களும் ஒரே கருத்தை கொண்டாக்கள். சரியா? கலாக்கதிரை மறுத்தவர்கள் என்று சொல்லணும். ரைட். ஓகே, இப்ப நாங்க வருவோம். சரி, அப்ப இன்னைக்கு கலாக்கதுடைய விடயத்தில் தவறான சிந்தனை வெளியிடாதுன்னா இதுல வச்சு பார்த்தா ஷியாக்களை சொல்லு. சரியா? ரைட். அடுத்த கேள்விக்கு போறோம். ஷிர்குல் அக்பரில் அடங்கும். சரியா? ஷிர்கு ரெண்டா பிரிப்பாங்க தானே. ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர். இல்லையா? ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் ஜெலி, ஷிர்குல் ஹஃபி இது பிரிப்பாங்க. அப்ப அக்பரில் அடங்குறது வசியம் செய்தல், சூனியம் செய்தல், கபுராளிகளிடம் உதவி தேடல், சாஸ்திரம் பார்க்கும். உங்களுக்கு தெரியும் வசியம் செய்தல் இதுக்கு பதில் வந்து கபுராளிகளிடம் உதவி தேடல். மூணாவது ஆன்சர். ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வசியம் செய்தல், சூனியம் செய்தல், சாஸ்திரம் பார்த்ததெல்லாம் ஷிரிய ஷிர்க். சரியா? உங்களுக்கு கேட்டு வரலாம், ஷிரிய ஷிர்கிற்கு ரெண்டு உதாரணம் தருக. அப்ப நீங்க சொல்லணும், அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்தல், வசியம் செய்தல், சூனியம் செய்தல், சாஸ்திரம் பார்த்தல், இதெல்லாம் வரும். சரியா? ரைட். அப்ப அல்லாஹ் மன்னிக்காத ஒரே ஒரு குற்றம் ஷிர்க். சரியா? அப்ப இன்னைக்கு கபுராளிகள்கிட்ட உதவி தேடல் வந்து ஷிர்குல் அக்பர் ஹஃபி, மறைவான இணை வைத்தல் சொல்லுவாங்க. அக்பருக்குள்ள வாங்க. இது லேசி. ஓகே, நாங்க அடுத்தக்கு போவோம். சரியா? அசன்பே சரித்திரம். அசன்பே சரித்திரத்து நாவலோட ஆசிரியர் சித்தி லெப்பை. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? சித்தி லெப்பைன்னு வரக்குள்ள 3 புத்தகங்கள் இருக்கு. சரியா? சித்தி லெப்பைன்னு வரக்குள்ள நீங்க பார்த்தா விளங்கும். சரியா? ரைட். இதுல பார்ப்போம். ரைட். சித்தி லெப்பை, சித்தி லெப்பை. ரைட். அவர்ல 3 புக் இருக்குது. சரியா? ஒண்ணு வந்து சரியா, ஒண்ணு வந்து ஒரு 10 நிமிஷத்துல கட் ஆகும். அது ஒரு இன்ட்ரோல எடுப்போம். ரைட். ஒண்ணு வந்து சரியா, முஸ்லிம் நேசன். முஸ்லிம் நேசன். ரைட். முஸ்லிம் நேசன். ரைட். அதே போல ஞான தீபம், ஞான தீபம். அதே போல இப்ப நாங்க பார்த்தா அசன்பே சரித்திரம், அசன்பே சரித்திரம். இதை கொஞ்சம் வேகப்படுத்தி விட்டேன்.
முஸ்லிம் நேசன் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தது. முஸ்லிம் நேசனை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து முஸ்லிம்களோட கல்வி சம்பந்தமா கூட பேசினார். முஸ்லிம்கள் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், கல்வித்துறையில முன்னேறணும், முஸ்லிம்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரங்களை அறிவுபூர்வமாக போராடி வெல்லணும், உரிமைகளை பத்தி, முஸ்லிம்களோட கல்வியை பத்தி, முஸ்லிம்கள் பின்னடைஞ்சு பேசிக்கிறாங்க, அவங்க முன்னுக்கு வரணும் என்ற விடயங்கள் பத்தி எல்லாம் முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகையில தான் அவர் எழுதினார். ஞான தீபத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களோட ஆன்மீக பகுதியை உயிர்ப்பிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பேப்பர், சஞ்சிகை, மாதாந்த சஞ்சிகை, சரியா? அதாவது மாசிகை. அதாவது முஸ்லிம்கள் ஆன்மீக ரீதியாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிறாங்க, இபாதத்துல கவனம் செலுத்தணும், அப்படி ஆன்மீக பகுதியோடு தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகம் தான் ஞான தீபம். அசன்பே சரித்திரம் ஒரு நாவல், சரியா? ஒரு நாவல், அதுவும் ஒரு நல்ல சிந்தனை உள்ள நல்ல விஷயங்களை உள்ளடக்கின ஒரு நாவல் என்று சொல்லுவோம். இஸ்லாமிய முன்மாதிரியான சமூகம் சம்பந்தமா அதுல இருக்குது, ரைட்? அப்ப சித்தி லெப்பைன்னு வந்தா முஸ்லிம் நேசன், ஞான தீபம், அசன்பே சரித்திரம் மறந்துடவா. இந்த மூணை ஞாபகம் வச்சுக்கொண்டா உங்களுக்கு அடிச்சிடும். சரிமா? சரி, ஓகே. இப்ப நாங்க இதை படிச்சுட்டு போகல, இன்ஷால்லா ஒரு 8 நிமிஷத்துல கட் ஆகும். அதுக்கு பிறகு நாங்க அப்படின்னு சொன்னா 7:15 மட்டும் கட் ஆகும். அதுக்கு பிறகு நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் ஒன்று தருவேன், ஒரு 15-20 நிமிஷத்துல மறுக்க நாங்க எட் ஆகும். சரியா? ஒரு இன்டர்வல் ஒன்று எடுத்துட்டு எட் ஆகும். சரியா? நான் உங்களுக்கு டைம் சொல்லுவோம், 1/2 hour ஆயிருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அப்ப இதுல ஓகே. அடுத்த கேள்வி, சாபமிட்டு பிரிதலோடு தொடர்பான விவாகரத்து முறை. கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இது, சரியா? தலாக், பஸ்ஹு, லிஹார், லிஆன். இதுல சாபமிட்டு பிரிதலோடு தொடர்பானது வரக்குள்ள இதுக்கு பதில் வந்து லிஆன், 4வது ஆன்சர். ஃபர்ஸ்ட் கதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்களேன். இதுக்கு பதில் வந்து 4வது. இப்ப நான் விவாகரத்தை விளங்கப்படுத்த போகிறேன், பார்த்துக்கலாம். மெயினா விவாகரத்து, சரியா? நோட் எடுத்துக்கொள்ளுங்கம்மா, சரியா? அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிக்கும். நீங்களே சுயமா உங்களோட கைப்பட எழுதின நோட்ஸ் தான் உங்களுக்கு பெருமை, சரியா? விவாகரத்தை நாங்க 3 பிரிப்பாங்க, சரியா? ஒன்று வந்து தலாக், 2வது வந்து ஹுல்உ, 3வது வந்து ஃபஸ்ஹு. இப்படி 3 வகையா பிரியும், சரியா? தலாக், குல்உ, ஃபஸ்ஹு, இதோட சேர்த்து இன்னும் 3 இருக்குது, ரைட்? அதை நீங்க இங்க போட்டுக்கொள்ளுங்க, பரவாயில்ல. இதுதான் மெயின். இங்க போட்டுக்கொள்ளுங்க, லிஆன், லிஆன். அடுத்தது 5வது லிஹார், லிஹார். அடுத்தது 6வது ஈலாஉ, ஈலாஉ. சரியா? லிஆன், லிஹார், ஈலாஉ. ஓகே. இப்ப நாங்க இதுல மெயின் வந்து இந்த 3 தான். தலாக், சரியா? டெஸ்ட் பார்ப்போம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தலாக் வந்து ஹஸ்பண்ட சைட்ல, கணவன் புறத்தால் நடக்கிற டிவோர்ஸ், சரியா? கணவன் புறத்தால் நடக்கிற விவாகரத்து வந்து தலாக், சரியாமா? குல்உ வந்து வைஃப், மனைவிட பொறுத்துல, மனைவிட சைடால, மனைவிட புறத்தால நடக்கிற விவாகரத்து தான் குல்உன்னு சொல்லுவாங்க, சரியா? ஃபஸ்ஹு என்று சொல்றது திருமண நிபந்தனையில ஒன்று முறிவடைதல், சரியா? இன்னொரு வார்த்தையில சொன்னா இது வந்து நீதிபதியால நடாத்தி வைக்கப்படும் விவாகரத்து, காலி, சரியா? காலின்னு சொல்லுவோமே, காலியாரால் நடத்தி வைக்கப்பட்ட டிவோர்ஸ். இதுக்கு வந்து திருமண நிபந்தனைகள் ஒன்று மீறுற நேரம், அறுக்கான நிக்காடிக்கு தானே, சரியா? திருமண ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைக்கு தானே. திருமண நிபந்தனைகள் ஏதாவது மீறப்பட்டா, உதாரணமா ஒரு ஆண் கணவன் காஃபிராக மதம் மாறிட்டா, அப்ப உங்களுக்கு தெரியும் திருமண நிபந்தனையில் ஒன்று மணமகன் முஸ்லிம் ஆகிக்கணும். அப்ப நிபந்தனையில் ஒன்று மீறப்படுறதால காலியார் வந்து பிரிச்சுடுவார், சரியா? ரைட். தலா, குல்உ, ஃபஸ்ஹு, ரைட். லிஆன் என்று சொன்னா அடுத்தது வந்து இது 3 மெயினா நாங்க பார்த்து முடிக்கப்பா, சரி? அதுக்கு பிறகு அடுத்ததுக்கு வருவோமா, ரைட்? இப்ப நாங்க ஒவ்வொன்றா கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லா பார்த்துக்கணுங்க. தலாக்,
சரியா? இதுதான் ஆக முக்கியம். சரியா? தலாக் சொல்லுது. கணவன் புறத்தால் நடக்கிற விவாகரத்து முறை. இத ரெண்டா பிரிப்பாங்க. சரியா? சரியா? தலாக் சுன்னி, தலாக் பிதை. சரியா? தலாக் சுன்னி, சுன்னத்தான தலாக். அடுத்தது தலாக் பிதை, விதத்தான தலாக். இது ரெண்டா பிரிப்பாங்க. சரியா? இது உங்களுக்கு லேசா விளங்கப்படுத்துறதுக்கு வேண்டிய ஒரு வீடியோ நீங்க பிரசன்டேஷன் இது பார்க்காதீங்க லேசா இருக்கு. தலாக் இதே பாருங்க, உங்களுக்கு லேசா இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அல்லது நோட் எடுக்கிறார்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப தலாக்க நாங்க என்ன செய்வோம்? சரியா? தலாக் வகைகளை தலாக் சுன்னி, தலாக் விதை ரெண்டா பிரிப்போம். சரியா? அப்ப ஒரு தலாக் இஸ்லாமிய ஷரியாவுல ஒரு தலாக் சுன்னத்தான தலாக் விதத்தான தலாக்கா மாறணுமா இருந்தா 3 நிபந்தனை. சரியா? ஒண்ணு ஒரு கணவனுக்கு தன்னை வைஃப தலாக் சொல்ல 3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரியா? அந்த 3 சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு நேரம் பயன்படுத்தும். ஒரே மிக்கவே 3 தலாக்கையும் சொல்லப்படும். இல்லையா? ஒரு தடவை மாத்திரம் தலாக் கூடும். ஒரு மாதவிடாய் காலத்துக்குள்ள ஒரு தலாக், ஒரு குருன்னு சொல்லுவோம், ஒரு தலாக் தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த மாதவிடாய் காலத்துல 2ஆம் தலாக், அதுக்கு அடுத்த மாதவிடாய் காலத்துல 3ஆம் தலாக். சரியா? அப்போ ஒரு தடவை மாத்திரம் தலாக் கூறல். மனைவியின் சுத்தமான காலத்துல தலாக் கூறல். மனைவியோடு உடலுறவு கொள்ளாது தலாக் கூறல். ஒரு ஹஸ்பண்ட் தன்னை வைஃபை டிவோர்ஸ் பண்ண நினைச்சா இஸ்லாமிய முறையில டிவோர்ஸ் பண்ணணுமா இருந்தா இந்த 3 ரூல்ஸையும் பேணும். ஒன்று, ஒரு முறை சொல்லும். 2, மனைவியுடைய சுத்தமான காலத்துல சொல்லும், அதாவது மாதவிடாய் இல்லாத காலம். 3, மனைவியோடு உறவு கொள்ளாது சொல்லும். சரியா? இப்படி சொன்னா தலாக் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிதானே? ரைட். அப்ப இந்த 3 நிபந்தனைகள்ல ஏதாவது ஒன்றை மீறினா அது தலாக் பிதஇ, இஸ்லாம் அங்கீகரிக்காத விவாகரத்து முறை. அப்படி செஞ்சா டிவோர்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படும், அல்லாட்ட தண்டனை கிடைக்கும். சரியா? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் தலாக் சுன்னியின் வகைகள், சுன்னத்தான தலாக்குடைய வகைகள். சரியாமா? ரைட். தலாக் ரஜஇ, தலாக் பாயின் பிரி. ரஜஇ என்று சொல்றது மனைவியை மீட்டிக்கொள்ள, திரும்ப அழைத்துக் கொள்ள, திரும்பி சேர்ந்து வாழ முடியுமான தலாக் ரஜஇ. பாயின் என்றா மனைவியை மீட்டிக்கொள்ள முடியாத, இன்னொரு வார்த்தையில சொன்னா நிபந்தனையோட மீட்டிக்கொள்ள. சரியா? ஒரு நிமிஷத்தோட கட் ஆகும். அதுக்கப்புறம் நாங்க இன்டர்வல் ஒன்று எடுத்து நான் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் ஒன்று போடுவேன். அதுக்கப்புறம் மறக்க செய்வோம். சரியா? ரைட். தலாக் பாயின் என்றா மனைவியை மீட்டிக்கொள்ள முடியாத, நிபந்தனையோட மீட்டிக்கொள்ள இயலுமான தலாக். அதை பாயின் சுகுரா, பாயின் குபுராண்டு ரெண்டா பிரிப்பாங்க. சரியா? பாயின் சுகுரா, பாயின் குபுராண்டு ரெண்டா பிரிக்கிறத நாங்க பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப அதை மட்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன், ட்ரை பண்றேன் டைமுக்குள்ள, இல்லாட்டி நாங்க அடுத்த இதுல செய்வோம். ரைட். இதுல உங்களுக்கு தெரியும், இப்படி உங்களுக்கு லேசா போடுறேன். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருது. கணவன் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் சொல்றோம். மனைவியுடைய சுத்தமான காலத்துல மனைவியோடு உறவு கொள்ளாது ஒரு தடவை நான் ஒன்ன தலாக் சொல்றேன், தலாக் சொல்லிட்டேன். சொன்னா மனைவியுடைய இதா காலம் ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்ப என்ன செய்வான்னா சுத்தமான